உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருந்தா இந்த 3 சிச்சுவேஷனில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று நீங்கள் இப்போ கரண்ட்டாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, செம்ம கடுப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க, இல்லைன்னா ரொம்ப நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கீங்க. இந்த 3 விஷயம்தான். ஏன்னா அந்த 3த்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 செக்ஷுவல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அந்த ஒரு இன்டிமேசி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஸோ அந்த மூடு ப்ரிஃபரன்சஸை புரிஞ்சிக்க முடியாதனால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா பணம் நிறைய தேவைப்படுது, வாழ்க்கையில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண முடியல. மூணாவது சிச்சுவேஷனல் ஸ்ட்ரெஸ். நம்ம கூட இருக்கவங்கலாம் ஏற்றி விடுவாங்கல்ல, பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ஏற்றி விட்டு நமக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டே இருப்பாங்க. நமக்குள்ள அந்த இடத்துல கேப் விழுந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண 2 விஷயம் நல்லா கற்றுக்கணும். நம்பர் 1 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப தெளிவான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓப்பன் ஹானஸ்டான கம்யூனிகேஷன் இருக்கணும். இருந்ததுன்னா பல பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது, பிரச்சனை வரும், ஆர்குமெண்ட்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் ரொம்ப கற்றுக்கணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ள அதை சால்வ் பண்ணிடணும். இன்னைக்கு பிரச்சனை நாளை காலையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த 2 ஸ்கில்லுமே ரொம்ப தேவை. ஸோ உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கா, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கா, இல்லை ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள்.